உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் காவேரி குறித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது ஆபாசமா பேசிட்டாருன்னு சொல்லி அடேங்கப்பா இந்த டிவிக்கு ஐடி விங்கும் பிஜேபி ஐடி விங்கும் அப்படியே அந்த பொய் செய்தியை பரப்புன வேகத்தை பார்க்கணுமே. உண்மையிலேயே எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அதுவும் பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி மகளிர் அணி குஷ்பு தமிழிசேக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக வெளியிலே வரல. அந்த ஐடி விங் வீடியோவை அப்படியே பரப்பி முதலில் குரல் கொடுத்தது பிஜேபியினர் தான். ஐயோ உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி. டிவிக்கு விஜய் அரசை பாருங்களேன், அரசியலில் கூட்டணி காங்கிரஸ் விசிகே கம்யூனிஸ்ட் இவங்க கூட. ஆனால் பேக்ரவுண்டு செயல்பாட்டுக்கு பிஜேபி கூட கூட்டணி. அதுவும் குஷ்பு தமிழிசை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு நிர்வாகிகளால் டிவிக்கு கட்சி பெண்களே அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு அழுகிறாங்க. ஏன் இன்னும் கேஸ் எடுக்கலன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேல புகார் கொடுத்த பெண்ணு கதறாங்க. ஏன்னு சொன்னா அவருடைய ஆதரவாளர்கள் தான் 2 பேர் கூட்டிட்டு போய் அவங்கள பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், அவங்க மேல ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை புகார் கொடுத்துருக்காங்க. அத்தோட இல்ல என்னுடைய மகளையும் அவர் கண் வைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் இவங்க ஏதாச்சும் சொல்லி யாராச்சும் கேட்டீங்களா? வரவே இல்லை. உதயநிதி ஸ்டாலின் பேசின அந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா புரியும். காவேரி பிரச்சனையை குறித்து அவர் ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. காவேரி பிரச்சனையை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்கு? முதலமைச்சர் விஜய் அப்படி என்ன பெரிய பிரச்சனையில கவனம் செலுத்துறாருன்னு தான் பேசினாரு. உடனே சுத்தி இருந்த தொண்டர்கள், மேடைக்கு கீழே இருந்த தொண்டர்கள் திரிசா திரிசா திரிசான்னு கத்துனாங்க. அப்பவே அவருடைய பார்வையும் உடல் மொழியும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தொண்டர்கள் திரிசா திரிசான்னு கத்துறாங்க. எப்பா நான் காவேரி தண்ணியை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார். உடனே இந்த ஐடிவிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே பரப்பி விட்டு ஆபாசமாக பேசிட்டாரு, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி. எப்பா உண்மையிலேயே ஐடிவிங்க செயல்பாடுகள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் டிவிக்கு ஐடிவிங்கும் பிஜேபி ஐடிவிங்கும் ரொம்ப பயங்கரம். இல்லை கடைசியாக பார்த்தா உதயநிதி ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணுறாங்க. கோர்ட்டில் போனால் அந்த கேஸ் நிற்குமா? நிச்சயமாக நிற்காது. என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் கேஸ் போடலாமா? ஏற்கனவே ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம், தலையில் சம்மட்டியாலே அடித்த மாதிரி தான் அடித்து திருப்பி அனுப்ப போகிறாங்க. அதுவும் கலைஞர் மேலெல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், இன்னமும் சொல்லுவாங்க. ஒரு நாடா விஷயம் இருக்குது தெரியுமா? சொல்லாததெல்லாம் ஒரு சொன்னதாக சொல்லி திமுக காரங்கனாலே இப்படி தான் ஆபாசமாக பேசுவாங்கலாம் சொல்லுவாங்க. திமுகவை போன்ற ஜனநாயக கட்சி ஏதாச்சும் இருக்கா தமிழ்நாட்டில்? காமிங்க பார்ப்போம். அதுவும் இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்காம முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினர் போடுற ஆட்டம் இருக்கு. அடேங்க அப்பா. காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இந்திரா காந்திக்கு அந்த ஜனாதிபதி தேர்தலில் விவி கிரிக்கு ஆதரவா தலைவர் கலைஞர் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்திரா காந்தி தலை நிமிர்ந்து நின்னாங்க. கட்சி 2ஆக உடைந்த போதும் அவங்க பிரதமராக தொடர்ந்து அந்த கட்சியை காப்பாத்தினாங்க. இந்திரா காந்தியை எழுத்தவங்களாம் பின்னாடி இந்திரா காந்திகிட்ட போய் சேர்ந்தது வரலாறு. கிட்டத்தட்ட 35,000 மதிப்புள்ள ஓட்டுகளை திமுக இந்திரா காந்திக்கு ஆதரவாக விவி கிரிக்கு போட்டாங்க. ஆனால் இதெல்லாம் காங்கிரஸ்காரங்களுக்கு எங்க தெரிய போகுது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சந்தர்ப்பவாதம், பிழைப்புவாதம். எப்படா சான்ஸ் கிடைக்கும் திமுகவை அழிக்கலாம் ஒழிக்கலாம். கேரளாவில் வண்டி பெரியாரில் வச்சு தலைவர் கலைஞரை என்ன பாடுபடுத்துனீங்க, அந்த மாதிரி திரும்பவும் சான்ஸ் கிடைக்கும். இப்படியே தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. திமுக காரனுக்கு இதெல்லாம் தெரியாம இல்லை. ஆனால் பாவம் திமுக இன்னமும் சோசியலிசம் நம்பிக்கிட்டு. ஆனால் மக்கள் என்னமோ எதிர்பார்க்கறது இந்த மாதிரி அடிதடி, ஆபாச பேச்சு, தேவையில்லாத கைதிகள், அராஜகம், இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் போல ஓடி ஓடி மக்களுக்காக உழைத்து 24 மணி நேரமும் மக்களுக்காகவே உழைத்த தலைவர்களை எல்லாம் அவங்க விரும்புறது கிடையாது. நாகரிக அரசியல்லாம் அவங்க விரும்புறது கிடையாது. அவனை அடி, இவனை புடி, அவனை கட்டி, இந்த மாதிரி இருந்தால் தான் அதை விரும்புகிறாங்க மக்கள். ஆனால் இந்த சோசியலிஸ்டுகள் அவங்களுடைய பொருளாதார வாழ்வுக்காக உழைக்கிறார்கள். ஆனால் மக்கள் அதையெல்லாமா விரும்புகிறாங்க? ஒரு ஆளுக்கு 50,000 சம்பளம் கொடுப்பான், அரசு வேலைகளை ஏற்படுத்தின்னு சோசியலிஸ்டுகள் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் 3 பேர் உழைப்பான். அந்த 50,000க்கு குடும்பத்தில் 3 பேர் உழைக்க தயாராக இருக்காங்க. தனியார் மயம் தான் நல்லது, தனியார்கிட்ட விட்டா எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலை. மக்களோட மனநிலைமை அப்படிதான் இருக்கு. மக்களுக்கு பொருளாதார வாழ்வு சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் மயத்தையும் எதிர்த்துக்கிட்டு. ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு இந்த மாதிரி அரசியல் தான் பிடிக்குது. இதை என்னைக்கு தான் சோசியலிச கட்சிகள் புரிஞ்சுக்க போகுதுன்னு தெரியல.